வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் கிச்சன்ல வந்து இருக்க பாண்டிய வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்படியே தட்டை கழுவிக்கிட்டு சோழன் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா அவங்கிட்ட நீ பேசிட்ட, பல்லவன் பாவம் இல்லையானே அப்படின்னு கேட்க வேலை பார்த்துட்டு இருந்த சேரன் அப்படியே திரும்பி தம்பியை முறைக்கிறாரு. ஆனா அதை கண்டுக்காத மாதிரி அவங்கிட்டையும் பேசலாம் இல்லைன்னு பாண்டி கேட்கிறாரு. சோழன் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா அவன் விஷயத்துல நான் பயந்தது இதால நிலாவுக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான், இல்ல நிலா இந்த வீட்டை விட்டு போறேன்னு முடிவு எடுத்துருமோன்னு தான். அவன் நல்ல நேரம் அப்படி எதுவும் நடக்கல. அதுவும் இல்லாம நீ சோழன் எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டீங்கடா. ஒரு வயசுக்கு மேல உங்களை என்னால கண்டிக்க முடியாது. உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். ஆனா பல்லவன் அப்படி இல்ல. அவன் ரொம்ப சின்ன பையன். அவனை நான் இன்னைக்கு கண்டிக்காம விட்டுட்டா பின்னாடி ரொம்ப பெரிய தப்பாயிடும். ஏற்கனவே அம்மா இல்லாத பையன். ஒருவேளை அம்மா இருந்திருந்தா அவன் இப்படி ஒரு தப்ப பண்ணியிருக்க மாட்டானோன்னு எனக்கே தோணுதுடா அப்படின்னு சேரன் சொல்ல சொல்ல பாண்டிக்கு அண்ணனோட மனநிலை நல்லா புரிய ஆரம்பிக்குது. நான் தான் அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டனோன்னு தோணுதுங்கிறாரு சேரன். அண்ணே விடுன்னு, அவன் தப்பு பண்ணிட்டான், நீயும் திட்டிட்ட, அவன் கிட்ட பேசலாம்லண்ணே அப்படின்னு அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே நிக்கிறாரு. இல்லடா பாண்டி, நான் இப்ப பேசினா அதை அவன் வேற மாதிரி எடுத்துக்குவான். நாம என்ன தப்பு பண்ணினாலும் 2 நாள் பேசாம இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேசிடுவாங்கன்னு அவன் நினைச்சிடுவான். அப்புறம் அது இன்னும் பெரிய தப்பாயிடும். அவன் கூட இப்படி பேசாம இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. அவனை யாரோ மாதிரி நடத்தணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன சொல்லு. ஆனா எல்லாமே ஒரு காரணமா தான் பண்றேன். அவனுக்கு எது தப்பு எது சரின்னு புரியணும் இல்லடான்னு கேக்குறாரு சேரன். அவன் பாவம் இல்லையானே அப்படின்னு அப்பவும் பறிஞ்சிக்கிட்டு வர்றாரு பாண்டி. பாண்டி, உனக்கு நான் சொல்றது புரியல. சரி, இத பத்தி பேச வேண்டாம் விடு அப்படின்னு அந்த டாபிக்கை மூடிடுற சேரன். அவன் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படட்டும், கஷ்டப்பட்டாதான் இனிமே அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தோணும். இல்லைன்னா அம்மா எடுத்து வளர்த்திருந்தா நல்லா வளர்த்திருப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம காதுபடவே ஊர்க்காரங்கெல்லாம் பேசுற மாதிரி ஏதாவது பண்ணிடுவான்டா. நீ விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சேரன் பாண்டியை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஓ இதை கேட்கறதுக்கு தான் கழுவுன பாத்திரத்தையே திருப்ப கழுவுறேன்னு வந்தியா அப்படின்னு கேட்க, அதுக்காக இல்லைன்னு அப்படின்னு பதறாரு பாண்டி. இங்க பாருடா பாண்டி, அவன் எனக்கும் தம்பிதான். நான் எதை செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வேன் அப்படின்னு சேரன் சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியும்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, தெரியும்ல அப்ப விடு, அவன்கிட்ட எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் பாண்டி அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ அண்ணன் இவ்வளோ தூரம் பேசுதேன்னு பாக்குற பாண்டி, இப்பெல்லாம் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டனே அப்படிங்கிறாரு பாண்டி. அப்படி இருக்கும்போதே தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைக்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு ஆட விட்டேன்னு வைங்க, அவ்வளவுதான், போடா போய் வேலை பாரு. நீயும் வர வர அந்த சோழன் பையன் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு அண்ணனா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா மாறிடுறாரு சேரன். சோழனோட கம்பேர் பண்ணி சொன்ன உடனே பாண்டி, அண்ணே நான் என்னென்ன பண்ணேன் அவனை மாதிரி அப்படின்னு பாஞ்சிக்கிட்டு வர்றாரு. இதோ இப்படி சம்பந்தமே இல்லாம பாத்திரம் கழுவுறேன்னு வந்து நிக்கிற பாரு, இதுவே அவன் பண்ற வேலை தான், நீ போ நான் பாத்துக்கிறேங்கிறாரு சேரன். பல்பு வாங்கின பாண்டியும் அப்படின்னு கையை கழுவிட்டு கிளம்புறாரு. வந்துட்டான்னு பார்த்து சின்னதா சிரிச்சுக்கிறாரு. நைட்டு சோழன் அப்படியே உட்கார்ந்துருக்க கிச்சன்ல கையெல்லாம் கழுவிட்டு வர்றாரு சேரன். கூடவே பாண்டி வர, டேய் படுக்கலாமான்னு கேக்குறாரு அவரு. சரின்னு பாண்டி சொல்ல பாய் எடுக்கிறாங்க. சோழன் தலையை குனிஞ்சு அப்படியே உட்கார்ந்துருக்க, டேய் விடுறா, நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்காத, படுக்கலான்னு கூப்பிடுறாரு பாண்டி. 2 பாயை விரிச்சு 3 தலைவணியை வைக்கிறாங்க. சோழன் அப்படியே உட்கார்ந்துருக்க, டேய் நீ தாண்டா தப்பு பண்ணியிருக்கிற, ஆனா நாங்க என்னமோ உன்னை சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு, மூஞ்ச முதல்ல இப்படி வச்சுக்காதடா, நார்மலா இருங்கிறாரு பாண்டி. டேய் நீ நினைச்ச மாதிரிலாம் என் முகத்தை வச்சுக்க முடியாதுடா, எனக்கு வருத்தமா இருந்தா மூஞ்ச இப்படிதான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் இதை வச்சு ஒரு சண்டை போடாதீங்கடாங்கிறாரு சேரன். சண்டைலாம் போடலன்னு, பாவம் வருத்தமாவே இருக்கானேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் விட்ரா வேற ஏதாவது சொல்லுங்கிறாரு சோழன். டேய் நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளோ பயந்துருந்தோம் தெரியுமா, அண்ணன் எல்லாம் செம்ம கடுப்புல இருந்துச்சு அப்படின்னு பாண்டி சொல்ல, சேரன் இறுக்கமா நிக்கிறாரு. சோழன் தவிப்பா பார்த்துட்டு இருக்க, எங்க அவங்க வீட்டுக்கு வந்ததும் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட போறாங்களோ கிளம்பிட போறாங்களோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம், பல்லவன்லாம் நடுங்கிட்டான் அப்படின்னு பாண்டி சொல்ல, சோழன் தவிப்பா பாக்குறாரு. நல்ல வேலைடா, நிலா அப்படி எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு சேரன் சொல்ல, அவங்க உங்ககிட்ட கோவப்படவே இல்லையாடா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு பாண்டி. சோழன் மெதுவா நிமிந்து பார்க்க, டேய் உடனே நான் பொறாமையில பேசுறேன்னு சொல்லிடாதரா, தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன் அப்படின்னு கேட்க, எனக்கும் அதுதான்டா ஆச்சரியம், அவ என் மேல கோவமே படல,
என்கிட்ட எதுவுமே சொல்லல. போலீஸ் ஸ்டேஷன்ல என்கிட்ட பேசணும்னு சொல்லி அண்ணனை கூட அனுப்பி விட்டுட்டா. அப்ப என் மனசுல என்ன ஓடிட்டு இருந்தது தெரியுமா? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. பயங்கரமா கத்த போறா. என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லுவா. உடனே வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிட போறான்னு என்னென்னமோ ஓடிச்சுடா. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க பண்ணினது தப்பு தான். ஏன் எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்ன நானே பாத்துக்குவேன், நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு பக்குவமா பேசினாடா அப்படின்னு சோழன் சொல்ல பிரமிப்பா கேட்டுட்டு நிக்கிறாரு சேரன். பாண்டியன் ஆன வாய திறந்துட்டு பார்க்க, நான் திரும்ப திரும்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. ஏன் இடத்துல இருந்து எனக்காக யோசிச்சு என்ன பயங்கரமா புரிஞ்சுக்கிறாடா. எனக்கு அவ ஆறுதல் சொல்றாடா. அவ என்னை திட்டி இருந்தா கூட நான் இவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சு எனக்காக பேசுனா பாரு, அதான்டா என் மனசே உடைஞ்சிருச்சு அப்படின்னு சோழன் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல சேரனும் பாண்டியும் தவிப்பும் ஒரு மாதிரி சங்கடமும் நெகிழ்ச்சியுமா பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு சோழன் தலையை குனிஞ்சுக்க, சரி விடுறா அப்படிங்கிறாரு பாண்டி. பாரு, அந்த பொண்ணு உனக்காக எவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்கு. ஒரு நாள் முழுக்க அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தாண்டா தெரியும். நீ ஜெயில இருக்கன்னு தெரிஞ்ச நொடியில இருந்து அந்த பொண்ணு அப்படி பதறிச்சு. உனக்காக ஆபீஸுக்கு போய் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்தது. அப்புறம் உங்க ஓனரை போய் பார்த்து கெஞ்சி அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை வெளியே எடுத்ததுடா. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தேவையா சொல்லு அப்படின்னு சேரன் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல சோழன் குற்ற உணர்ச்சியில குறுகி போறாரு. ஒரு 5 நிமிஷம் கூட அந்த பொண்ணு எங்கேயுமே உட்காரலடா. பாவம், பரன்னு அங்க இங்கன்னு ஓடி ஒரே நாள்ல உன்னை வெளியே எடுத்துருச்சு. இப்படி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வந்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா சோழா. இங்க பாருடா, இதுக்கு மேலே நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிறதான்னு அர்த்தம். பார்த்து நடந்துக்கோடா அப்படின்னு சேரன் படுக்க போயிட. சரி விடுறா, பரவாயில்லடா விடுறா, படுக்கலாம் வா அப்படிங்கிற பாண்டி டேய் பல்லவான்னு கூப்பிடுறாரு. பல்லவனு ரூம்ல இருந்து வர வாடா படுக்கலான்னு சொல்லிட்டு பாண்டி படுக்கிறாரு. கிச்சனுக்கு போன சேரன் ஒரு செம்பில தண்ணியை கொண்டு வந்து தலைமாட்டில் வச்சுட்டு அவரோட இடத்துல போய் படுக்க, அதுக்கு அடுத்து சோழன், அவருக்கு அடுத்து பல்லவன், அவருக்கு அடுத்து பாண்டின்னு 4 பேரும் வரிசையா படுத்துடுறாங்க. மத்த 3 பேரும் தூங்கிட சோழனோட கண்ணு இமைக்காம அப்படியே திறந்திருக்கு. அவரு நிலா தன்னோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு சொன்னதையும் பேசினதையுமே நினைச்சு பாக்குறாரு. என்னை என்னன்னு சொல்றீங்க? நீங்க இதை வேணும்னே பண்ணலன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஏன் சோழன் திரும்ப திரும்ப நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை யோசிச்சுக்கிட்டே நிலாவோட ரூம் வாசல பாத்துக்கிட்டே படுத்திருக்காரு சோழன். அடுத்த நாள் பொழுது விடியுது. சேரன் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க நிலா அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு குக்கரை ஆஃப் பண்ணிட்டு சொல்றவரு, எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம முன்னாடியே வாங்கியிருக்கலாம்ப்பா அப்படின்னு சேரன் ஆச்சரியமோ சந்தோஷமா சொல்ல, ஆமாண்ணே, சமையல் டைமே பாதி குறைஞ்சிரும், இனிமே பாருங்க சட்டுன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிரும் அப்படின்னு நிலா சொல்ல சிரிக்கிற சேரன், நிலா நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்லப்பா அப்படிங்கிறாரு. நிலாவோட முகம் டக்குன்னு மாறிடுது. இல்லைண்ணே போகல அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ சாரிப்பா, அங்க பிரச்சனை ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிறாரு சேரன். ஆஹா, பிரச்சனைலாம் இல்லைண்ணே, நான் வேலை மட்டும் பாக்குறேன், பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனா ஆஃபீஸ்க்கெல்லாம் போவேன். ஆனா இப்போதைக்கு ஆஃபீஸ் ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லா செட் பண்ணணும். அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன். இங்கே வேலை கிடைச்சதுனால வேற எங்கேயும் அப்ளை பண்ணுறது, இன்டர்வியூவுக்கு போகிறது அப்படின்னெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லி ஃப்ரீங்கிறாங்க நிலா. அது சரி அப்படின்னு சேரன் வேலையை பார்த்துட்டு இருக்க நிலா சாப் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் மெதுவா கையில் வாட்டர் பாட்டிலோடு வர்றாரு. அவர் அங்கே இருக்கிறத உணர்த்தணுங்கிறதுக்காகவே செம்பில் இருக்க தண்ணியை டக்குன்னு கீழே வச்சு அண்டாவை மூடிய திறந்து சத்தம் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே திரும்பி பாக்குறாங்க. பல்லவன் வாட்டர் பாட்டில தண்ணியை ஊத்திக்கிட்டு அண்ணி அப்படின்னு கூப்பிட நிலா திரும்புறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா தவிப்பா சேரனை பாக்குறாங்க. அண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட அவர் அதை சுத்தமா காதுல வாங்காம வேலையிலேயே மும்மரமா இருக்காரு. கிளம்புறேனே அப்படிங்கிறாரு அவர் பதில எதிர்பார்க்காம. என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன்னு நிலா கேட்க, ஆமா நீ காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, கிளம்பணும்னு பல்லவன் சொல்ல, இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல அப்படிங்கிறாங்க நிலா. சேரன் கையை கழுவி தொடச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பல்லவன் நடக்க ஆரம்பிக்க நிலா சாப்பர் போர்டு மேல கத்திய வச்சுட்டு, பல்லவா அப்படின்னு பின்னாடியே போக சேரன் மெதுவா திரும்பி பாக்குறாரு. பல்லவா 10 நிமிஷம் இருடா, தோசை போடுறோம் சாப்பிட்டு போ அப்படின்னு நிலா சொல்ல, இல்ல நீ டைம் ஆகுது, நான் போற வழியில பாத்துக்கிறேங்கிறாரு பல்லவன். டேய் வெளியில சாப்பிடுறேன்னா காசு கொடுத்து சாப்பிடுவியா? காசு இருக்கா அப்படின்னு பாண்டி கேட்க, இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன்னு அப்படின்றாரு பல்லவன். உடனே பாக்கெட்ல கையை விட்டு இந்தாடா புடிடான்னு பாண்டி நீட்ட, அண்ணே வேணாங்கிறாரு பல்லவன். ஏய் புடிடா
அப்படின்னு பல்லவனோட கையை பிடிச்சி காசை அதுல வைக்கிறாரு பாண்டி. சரி வரேனே அப்படிங்கிற பல்லவன் வரேன்னு சொல்ல சரிடா பார்த்து போடாங்கிறாங்க நிலா. பல்லவன் கடகடன்னு கிளம்பிட வெளியே வந்து எட்டி பாக்குறாரு சேரன். வெளியே சோழன் குட்டிச்சவருக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்க வெளியே வர்ற பல்லவன் அண்ணே போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு. சரிடாங்கிறாரு அவரும். நின்னுட்டு இருக்க நிலா பாண்டிக்கிட்ட வர்ற சேரன் சாப்பிடாம போய் உடம்பை ஏண்டா கெடுத்துக்கிறான், இருந்து சாப்பிட்டுட்டு போ சொல்லுப்பா அப்படிங்கிறாரு சேரன். அவரு திரும்ப அண்ணன்னு கூப்பிட அவரும் திரும்பி பாக்குறாரு. நீ அவன் கூட பேசவும் மாட்டேங்கிற, அதனால தானே அவன் அப்படி இருக்கான், அவன் கிட்ட பேசலாம் இல்லன்னு பாண்டி அங்கேயே நிக்கிறாரு. ஆமாண்ணே அவன் ரொம்ப ஃபீல் பண்றான், நீங்க பேசலாம் இல்லன்னு நிலாவும் கேக்குறாங்க. இல்லப்பா இருக்கட்டும், அவன் பண்ணினது தப்புன்னு அவனுக்கும் புரியணும் அப்படின்னு சேரன் சொல்லிட எல்லாரும் போய்கிட்டு இருக்க பல்லவனை பாக்குறாங்க. அவரு திரும்பி கூட பார்க்காம கிடுகிடுன்னு போயிட்டு இருக்காரு. அதுக்காக எது எப்படி இருந்தாலும் சரியா சாப்பிட வேணாமா, இனிமே அவனை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போக சொல்லு அப்படிங்கிற சேரன் நிலவுகிட்ட வந்து நின்று அது மேல கைய வச்சுக்கிட்டு போற தம்பியவே பார்த்துட்டு இருக்காரு. நடக்கிறாரு பல்லவன் அந்த தூரத்தை நடந்துகிட்டே இருக்காரு. அடுத்து சேரன் கிச்சனுக்குள்ள போயிட சோழன் அந்த குட்டி சவுத்து மேலேயே உட்கார்ந்து இருக்காரு. நடேசன் வந்து சைக்கிளை நிறுத்துறாரு. சைக்கிளை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு என்னடா என்னதான் ஜெயிலுக்கு போனவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அண்ணனும் தம்பியை மாத்தி ஜெயிலுக்கு போறீங்களேடா, இப்பதான் பல்லவன் போயிட்டு வந்தான், அடுத்தது நீ என்னமோடா அப்படின்னு ஒருட்ட போறவரு திரும்பி வந்து ஏண்டா டேய் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா, அவளை வச்சு அனுசரிச்சு வாழ தெரியல பாத்தியா, உனக்கு எல்லாம் விதி அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு போக சொல்லுங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் சொல்லுங்க, என் நிலைமை தான் அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சோழன் உட்கார்ந்து இருக்காரு. மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குற சோழன் ரொம்ப தயக்கத்தோட மெதுவா எழுந்து 4-8 வந்து நின்று மொபைலையே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் கால் அட்டன் பண்ணி சொல்லுன்னு சொல்ல டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எங்கடா இருக்க அப்படின்னு ஓனர் கேட்க வீட்டில் தானே இருக்கேன் சொல்லுனேங்கிறாரு சோழன். ஒன்றும் இல்லடா, நம்ம ரெகுலர் கஸ்டமர் லக்ஷ்மி பாட்டி இருக்காங்கல்ல, அங்க வலசர வாக்கத்துல இருப்பாங்களே வயசான அம்மா அப்படின்னு ஓனர் சொல்ல ஆமாண்ணேங்கிறாரு சோழன். அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து கொஞ்சம் கோவில் எல்லாம் போகணுமா, உன் பேரை சொல்லி நீ வர முடியுமான்னு கேக்குறாங்க அப்படின்னு அவரு சொல்ல சென்னையிலயான்னு கேக்குறாரு சோழன். சென்னையில இல்லடா, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், அப்புறம் கும்பகோணம் தஞ்சாவூர் அப்படின்னு இன்னும் நிறைய கோவில் எல்லாம் போகணும்னு சொல்றாங்க. பெரிய சவாரிடா சோழா, நீ தான் வரணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஓனர் சொல்ல அப்படியாண்ணே 2-3 நாள் ஆகும் போலையாண்ணே அப்படின்னு சோழன் கேட்க ஆமாண்டா கோவில் விஷயமெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கு 2-3 நாள் ஆயிடும் அப்படின்னு அவரு சொல்ல 3 நாள் வெளியூர் ட்ரிப்பானே அப்படின்னு தயக்கமா கேட்கிறாரு சோழன். அப்படின்னு ஓனர் சொல்ல யோசிக்கிறாரு அவரு. டேய் நீ இப்படி யோசிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வேற டிரைவர் அனுப்புறேன்னு நேத்தே சொல்லிட்டேன், ஆனா அவங்க என்னடா நான் நீ தான் வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே சொல்றாரு அவரு. பின்ன அவங்க ரெகுலர் கஸ்டமர்னு என்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுவாங்க, என்னை தவிர வேற யாருக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்ல அதான் நீயே கரெக்டா சொல்றியே, இப்ப நீ வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாரு அவரு. ரொம்ப யோசிக்கிற சோழன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுனேங்கிறாரு, உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல ஓஹோ சரி சீக்கிரமா சொல்லுங்கிறாரு அவரு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னு ஓனர் சொல்ல சரினேங்கிறாரு சோழன். சோழன் அங்கேயே சைக்கிள் மேல கைய வச்சுட்டு யோசிச்சுட்டு நிக்க வானதி கையில ஒரு பேக்கோட கிடுகிடுன்னு வர்றாங்க. என்ன சோழன் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு வானதி கேட்க அடுத்தது நீயா அப்படின்னு யோசிக்கிறவரு முகத்தை திருப்பிக்கிறார். என்ன ப்ரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வானதி கேட்க நீ என்ன காலையிலேயே வந்திருக்க, என்னை விசாரிக்க வந்தியான்னு கேட்கிறாரு சோழன். அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு வானதி சொல்ல சத்தம் கேட்டு வெளியே வர்றாரு பாண்டி. ஆனா அதுக்குள்ள சோழன் ஆமா நான் பணத்தை திருடிட்டேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன், நிலா தான் என்ன வெளியே கொண்டு வந்தா, தப்புதான், இதை விசாரிக்கிறதுக்கு தான் நீ காலையிலேயே எந்திரிச்சு வரணுமா அப்படின்னு சோழன் கேட்க ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க பாண்டி டேய் இருடா அப்படின்னு கூப்பிட என்னடா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்ட போல, காலையிலே விசாரிக்க வந்துட்டாங்களே, ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சோழன் படபடன்னு பொறிஞ்சிட்டு இருக்க வானதி ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. நடேசனும் இவன் ஓட்ட வாயை வச்சுட்டு உருப்படவே மாட்டான், கவலை தன் வாயால் கெடுங்கிறது இவனுக்கு தான் சரியா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. டேய் லூசு, நான் எதுவுமே சொல்லலடா, நீயே தான் உளறிக்கிட்டு இருக்கிற, இத போய் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி குழப்பமா பாக்குறாங்க. எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு என்ன வந்து கேளு அப்படின்னு பாண்டி சொல்ல சோழன் வானதியும் பாண்டியும் ஐயோ நாம தான் உளறிட்டோமோன்னு மாத்தி பாக்குறாரு. என்ன போலீஸ் ஸ்டேஷனு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா ப்ரோ அப்படின்னு வானதி கேட்க சோழன் தலையாட்டிட்டு ஏதோ சொல்ல முயற்சி பண்றாரு. வானதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாண்டி கூப்பிட
இவர் தான் ஏதோ சொன்னாரே அப்படின்னு வானதி விடாம கேட்க, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ வாங்க அப்படின்னு கூப்பிட வானதி அங்கேயே சோழனை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அட சொல்றேன்ல வா வாங்க அப்படின்னு பாண்டி வானதியோட கையை பிடிச்சி இழுக்க, பாண்டி அப்படின்னு அவங்க நகரம் மறுக்கிறாங்க. அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், வா வா அப்படின்னு இழுத்துட்டு போறாரு. என் கையை விடு பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, வா உள்ளரன்னு இழுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை, அவர் ஏதோ சொன்னார், விடு பாண்டி அப்படின்னு சொல்ல, வா வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாரு பாண்டி. போடா போய் ஊருக்கு நடுப்புற நின்று டமாரம் போடு, நான் ஜெயிலுக்கு போனவன் ஜெயிலுக்கு போனவன் ஜெயிலுக்கு போனவேன்னு. தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க, அது சரியா இருக்கு, நீயே எல்லாத்தையும் உளறு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு நடேசன். அவர் என்ன பாண்டி சொல்றாரு அப்படின்னு வானதி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப ஏன் அதையே கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி சொல்ல, ஏன் பாண்டி சொல்ல மாட்டேங்கிறேன்னு வானதி கேக்குறாங்க. சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல வானதி. அம்மா என்ன காலையிலே வந்திருக்கேன்னு பாண்டி கேட்டுட்டு இருக்காரு. சத்தம் கேட்டு கிச்சன்ல இருந்து கையை தொடச்சிக்கிட்டே அங்க வர்றாரு சேரன். சும்மா தானே வானதி வெடுக்குன்னு சொல்லிட்டு இருக்க, வாப்பா வானதி அப்படின்னு சேரன் வரவேற்கிறாரு. நிலாவும் ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. அண்ணே, எங்க மாமா ஊத்துக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. அங்கெல்லாம் அதிகம் விவசாயம் பண்ணுவாங்க. அங்க இருந்து தான் நிறைய பழங்கள் காய்கறிகள்லாம் கொண்டு வந்தாங்க. காலையிலேயே வந்தா நீங்கெல்லாம் இருப்பீங்கல்ல, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க, இதுல எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு வானதி ஒரு ஷாப்பர் பேக்கை நீட்ட தேங்க்ஸ் பான் வாங்கிக்கிறாரு சேரன். பரவாயில்லையே வானதி, உங்க வீட்டுக்கு வந்ததை இங்க கொண்டு வந்து ஷேர் பண்ணணும்னு தோணி இருக்குதே அப்படின்னு நிலா கேட்க, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, ஆமாக்கா, நான் வாழ போற வீடு முதல்ல இங்க எடுத்துட்டு வரணும்னு தானே தோணும், அதான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, சூப்பர் அருமைன்னு சிரிக்கிறாங்க நிலா. சரிப்பா டீ குடிக்கிறியான்னு சேரன் கேட்க, குடிக்கிறேனேங்கிறாங்க வானதி. இருப்பா எடுத்துட்டு வரேன் அவரு திரும்ப. அண்ணே அண்ணே இருங்க, நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு நிலா கிச்சனுக்கு போறாங்க. அண்ணே, நான் பாண்டிக்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வானதி சொல்ல, எங்க அப்படின்னு கேக்குறாரு பாண்டி. டேய் பாண்டி, அந்த பொண்ணு தான் பேசணும்னு கூப்பிடுது இல்லடா, போய் பேசுடா, பேசிட்டு வாங்கன்னு அவரும் கிச்சனுக்கு திரும்பிடுறாரு. சரிங்க என்ன தலையாட்டுறாங்க வானதி. பா பாண்டின்னு வானதி கூப்பிட, சரி வா அப்படின்னு பாண்டி ஆப்போசிட்ல இருக்க ரூமுக்கு வர கூடவே வர்றாங்க வானதி. என்னடி அப்படின்னு அவரு கேட்க, திடீர்னு உன் அண்ணன் ஏதோ சொன்னாரு, நீ அது என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற, என்ன மேட்டர்னு சொல்லேன்னு கேக்குறாங்க வானதி. அதை தெரிஞ்சுக்கலன்னா உன் தலையே வெடிச்சிரும்ல அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா சொல்லுங்கிறாங்க வானதி. அண்ணி ஆபீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பணம் தேவைப்பட்டுச்சுல்ல, அதுக்காக வீட்டை வைக்கலான்னு கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தோமே அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா பேசுனீங்கன்றாங்க வானதி. பேங்க்ல வீட்டெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணியும் சரி ஓகே வேற வேலை பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல பார்ட்னர் ஆயிரு, அப்புறமா காசு கொடுன்னு சொன்னாங்க. அதனால அவங்க பார்ட்னர் ஆகி முதல் நாள் பூஜைக்கு சோழன் அவங்களும் போயிருந்தாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் அண்ணிய காசு கொடுக்காம பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாண்டி சொல்ல, அமைதியா கேட்டுட்டு இருந்த வானதி ஐயோங்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னதை பார்த்து சோழன் கடுப்பாகி ஓனர் கிட்ட போய் காசு கேட்டிருக்கான். அவரும் பணத்தை எண்ணிக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேகத்துல பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஐயோங்கிறாங்க வானதி. சிசிடிவில பார்த்து சோழனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் நடந்துச்சு. அப்புறம் அண்ணி பணத்தை திருப்பி கொடுத்து ஓனர்கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் சோழனை வெளியவே விட்டாங்க அப்படின்னு பாண்டி மொத்தத்தையும் சுருக்கமா சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிற வானதி, இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்லைன்றாங்க. இதெல்லாம் எனக்கே தெரியாது, எனக்கு தெரிஞ்சா நான் பதறுவேன், டென்ஷன் ஆவேன்னு அண்ணே எதையுமே சொல்லல. இது ஷேர் பண்ற அளவுக்கு சந்தோஷமான விஷயமா என்ன அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படி இல்ல பாண்டி, இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தமா கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு வானதி விடாம கேக்குறாங்க. அதை சொல்லணும்னு தோணல. சோழனே பாவம் நடந்ததை நினைச்சு வருத்தமா இருக்கான். இத பத்தி பேசி அவனை கஷ்டப்படுத்தணுமான்னு நான் சொல்லல அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓ அதனாலதான் நேத்து நைட்டு ஒரு மாதிரி டல்லா பேசுனியா? சரி சரின்னு வானதி சொல்ல, ஆமாங்கிறாரு பாண்டி. சரி சரி வா போலன்னு வானதி கூப்பிட ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. வானதி நேரா சோழன் கிட்ட வந்து, அண்ணே சாரிண்ணே, இப்பதான் பாண்டி சொன்னான், எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நீங்க வருத்தப்படாதீங்கன்னு, நான் சாதாரணமா தான் கேட்டேன், மனசுல எதையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு வானதி சொல்ல, பரவாயில்லமான தலையாட்டுறாரு சோழன். வானதி திரும்பி போய், பாண்டி நான் கிளம்புறேன்னு செருப்பு போடுறாங்க. ஏய் இருடி, அண்ணி டீ போட்டுட்டு இருக்காங்கல்ல, குடிச்சிட்டு போ, உள்ளர வா வா அப்படின்னு கூப்பிட செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளர வர்றாங்க வானதி. நிலா கொண்டு வந்து டீயை கொடுக்க, டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு குடிச்சு முடிச்சுட்டு கீழே வைக்க போறாங்க வானதி.
கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நிலா கேட்க இந்தாங்கன்னு நீட்டுறாங்க வானதி. எழுந்திருக்கிற வானதி, சரி அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்ல. சரிப்பா அப்படிங்கிறாரு சேரன். போயிட்டு வாங்கன்றாங்க நிலா. நானே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் வா அப்படிங்கிற பாண்டி. அண்ணே கூட்டிட்டு போறேன்னு அப்படின்னு சொல்ல. சரிடா பத்திரமா கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சேரன் சொல்ல. மறுபடியும் வரேன்க்கா வரேன்னு பாய் ப்ரோ அப்படின்னு சோழன் கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க வானதி. கூடவே போறாரு பாண்டியும். சோழன் போனை பார்த்துட்டு நிக்க யாருடான்னு கேக்குறாரு சேரன். ஓனர் தானே, சவாரி ஒண்ணு இருக்குன்னு கேட்டாரு. அதான் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன், அதான் அவரு திரும்ப திரும்ப கால் பண்றாருங்கிறாரு சோழன். எங்கடான்னு சேரன் கேட்க கோவிலுக்கு நேங்கிறாரு சோழன். அவரு உன்னை மன்னிச்சு வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம், அவரே உன்னை கூப்பிடுறாருல போயேண்டாங்கிறாரு சேரன். அண்ணே வெளியூர் ட்ரிப்புன்னு வர்றதுக்கு 3 நாள் ஆயிடும், எனக்கு இங்க இருக்கவும் ஒரு மாதிரியா இருக்கு, வெளியே போகவும் ஒரு மாதிரியா இருக்குன்றாரு சோழன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சோழன் சொல்ல. எனக்கே எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆபீஸ் வரேன்னு சொல்லிட்டேன், ஆனா ஆபீஸ் செட்டப் வேலையெல்லாம் முடியறதுக்கே 10 நாள் ஆயிடும் போல இருக்கு. அது வரைக்கும் வீட்டுல சும்மா தான் இருக்கணும், போர் அடிக்கும், பேசாம நானும் உங்க கூட வரவா அப்படின்னு நிலா கேட்க கண்கள் மின்ன ஓ அப்படின்னு பாக்குறாரு சேரன். சோழன் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. சோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிற நிலா. நான் ஒருத்தி, நீங்களே கஸ்டமரை கூட்டிட்டு போறீங்க, உங்க கூட நான் எப்படி வர முடியும்னு கேக்குறாங்க நிலா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர், நீங்க வர்றீங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல. இல்ல அதெல்லாம் நல்லா இருக்காது சோழன் அப்படின்றாங்க நிலா. அவங்க உனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தானேடா அப்படின்னு சேரன் கேட்க. உனக்கே அவங்கள தெரியும்னு, இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆனார்ல சுரேஷ் சார், அவரும் அவரோட ஒய்ஃப் லக்ஷ்மி மேடமும் தான் கோவில் ட்ரிப்புக்கு கூப்பிட்டுருக்காங்கன்றாரு சோழன். ஓ அவங்களா அப்படின்னு சேரன் கேட்க. ஆமாண்ணே, எனக்கு கல்யாணம் ஆனதுன்னு தெரிஞ்ச உடனேயே எங்களை விருந்துக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, நமக்கு எங்க அதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சு அப்படின்னு விரக்தியா முடிக்கிறாரு சோழன். நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒய்ஃபை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல டைப்புங்க அப்படின்னு சோழன் சொல்ல. நிலா போயிட்டு வாப்பாங்கிறாரு சேரனும். எனக்குமே அவங்கள நல்லா தெரியும், ரொம்ப நல்லவங்க, அவங்க வீட்டுக்கு மேல ஒரு ரூம் கட்டணும்னு என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் தான் கட்டி கொடுத்தேன், ரொம்ப நல்ல ஆளுங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல. இவரு வேலையா போறாருன்னு நான் கூட போனா தப்பாயிடாதான்னு கேக்குறாங்க நிலா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா போயிட்டு வாங்குறாரு சேரன். நிலா ரொம்பவே தயக்கமா சோழன் பக்கமா திரும்ப வாங்களேன் போயிட்டு வரலாமே அப்படின்னு கெஞ்சலா தலையாட்டி கேட்கிறாரு சோழன். நிலாவும் ஏதோ சொல்ல சோழனும் பதில் சொல்றாரு. சேரனும் தாராளமா போயிட்டு வாங்கன்னு கன்வின்ஸ் பண்றாரு. நிலா அப்பவும் தயங்கிட்டே இருக்க. ஏங்க பரவாயில்லங்க வாங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பா இருக்காது அப்படின்னு சோழன் சொல்ல. வர்றேன்னு நிலா தலையாட்டுறாங்க. சேரன் சந்தோஷமா சிரிக்க சரிங்கன்னு தலையாட்டுறாரு சோழன். ஓகே போலான்ற மாதிரி பாக்குறாங்க நிலா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.